தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உன் பொண்டாட்டி நீ அவளே சுத்தி வரணும்னு மந்திரிச்சு வசியம் பண்ணி உன் கையில ஒரு கயிறை கட்டி விட்டுருக்கா. நீயும் அத சந்தோஷமா கையில கட்டியிருக்க. இப்போ அவ பேசுறது தானே உனக்கு சக்கர கட்டியா இருக்கும். அப்படின்னா எங்க மரியாதையை நாங்க காப்பாத்திக்கிறது தானே நல்லது. இது மந்திரிச்ச கயிறா? நீ சொல்றது உண்மையா? பாத்தியா பாத்தியா, இதுக்கு முன்னாடிலாம் நான் சொல்றத அப்படியே நம்புவேன். இப்போ இந்த கயிறை கட்டினதும் நீ சொல்றது நிஜமாக்கான்னு என்னையே திருப்பி கேக்குற. அந்த கயிறோட சக்தி என்னன்னு இப்பவே அதுல தெரியுதுல்ல. அக்கா ப்ளீஸ்கா, இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன விஷயம் சொல்லு. இல்ல வேணா விஜய், நீ உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு இந்த கயிறு மந்திரிச்சு வசியம் பண்ண கயிறா இல்லையான்னு மட்டும் கேளு. மல்லை மல்லை வரேங்க. என்னங்க ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேணா, இங்க வா. ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாம்ல. இது மந்திரிச்சு என் கையில கட்டின கயிறா? ஏன் பதில் சொல்லாம நிக்கிற? மந்திரிச்ச கயிறா இது? எந்த கோயில்ல வாங்கின சொல்லு. அது இல்லங்க, இது நான் இல்ல. என் பெரியம்மா தான் கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு தெரியாது. அப்போ இது என்ன கயிறு, எந்த கோயில்ல கொடுத்தாங்க, எதுவும் கேட்கல அப்படித்தானே? அது எப்படி விஜய் கேட்காம இருப்பா? நீ எது கேட்டாலும் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சு உன்னை ஏமாத்தி சமாளிச்சிடுறாள்ல. அவ பெரியம்மாவே ஒரு அஜால் குஜால் கேஸ், குடும்பமே ஒரு கேடுகட்ட குடும்பம் தான். சிவகாமி வந்து தெளிவா இது என்ன கயிறு என்ன பூஜைன்னு என்கிட்ட சொல்லிட்டா. உன் பெரியம்மா என்ன பூஜை என்ன கயிறுன்னு சொல்லலன்னு மட்டும் என்கிட்ட கதை விடாத. இங்க பாருங்க, கேள்வி கேட்டுட்டு என்ன பேச விடாம நீங்களே பேசிட்டு இருந்தா நான் என்னங்க சொல்ல முடியும்? உமா மகேஸ்வர பூஜையில வச்ச கயிறுன்னு சொல்லிதான் எங்க பெரியம்மா கொடுத்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்னு நான் சத்தியமா நினைக்கலங்க. வெறும் பூஜையில வச்ச கயிறா இருந்தா நாங்க எதுக்காக பிரச்சனை பண்ண போறோம்? என் தம்பிய உன் முந்தானையில முடிஞ்சு வைக்கணும்னு வசியம் பண்ணி தானே கையில வந்து கட்டியிருக்கா. இங்க பாருங்க, அவர் முந்தானையில முடிஞ்சு வைக்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லங்க. இத கையில கட்டிக்கிட்டா நல்லதுன்னு பெரியம்மா சொன்னாங்க. சண்டை சச்சரவு இல்லாம குடும்பம் அமைதியா போகும்னு சொன்னாங்க. மத்தபடி இந்த கயிறை கட்டினதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. சிவகாமி ஆண்டி இந்த கயிறோட எல்லா மகிமையும் சொல்லிட்டாங்க. நீ சொன்னியே, அந்த பூஜை பண்ணி தான் அவங்க மருமகளுக்கே கயிறு கட்டி விட்டுருக்காங்க. இப்போ அவ மாசமா இருக்காளாம். இல்லங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும்னு பெரியம்மா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த கயிறை வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளவுதாங்க. நான் ஏங்க மாசமாகணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மனநிலையில நான் இல்லங்க. என்ன நம்புங்க, கடவுள் சத்தியமா அப்படி இல்லங்க. ஆமா மாமா மாமா, உனக்கு தான் சத்தியம் சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரியாச்சே. நீ டிசைனா சத்தியம் பண்ணுவ, அது எல்லாத்தையும் நாங்க நம்பணும். அன்னைக்கு என்னடானா ஸ்விம்மிங் காஸ்டியூம விஜய மயக்கிறதுக்கு அந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி கொண்டுட்டு வந்து நின்ன. இப்ப என்னடானா என் தம்பி உன் பின்னாடி சுத்தணும்னு மந்திரிச்சு வசியம் பண்ணி நாங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து அவன் கையில கட்டி விட்டுருக்க. நல்ல வேலை, இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டா அந்த கடவுளை சிவகாமியை அமுச்சு விட்டுருக்காரு. அதனாலதான் உன் சுயரூபத்தை காட்டி கொடுத்திருக்கு. அன்னைக்கு என்னமோ சாந்தி முகூர்த்தம்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லி தலையில வச்சிருந்த பூவெல்லாம் பிச்சு போட்டு டிராமாலாம் போட்ட. இப்போ கேவலமா சாமி பேரை சொல்லி கயிறை கட்டி வச்சு என் தம்பியை மயக்கி புள்ள பெத்துக்க ட்ரை பண்ற. சி, அசிங்கமா இல்ல உனக்கு? ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. உங்க முன்னாடியே என்ன தப்பு தப்பா பேசுறாங்க. ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? என்னத்தை கேட்க சொல்ற? அப்புறம் எதுக்காக மந்திரிச்ச கயிறை என் கையில கட்டின? மாமா, மல்லி ஏதோ உங்க மேல இருக்கிற பாசத்துல இப்படி எல்லாம் செஞ்சுட்டா. அப்படி நினைச்சு விட்டுருங்க, கோவம்லாம் படாதீங்க. எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சா கோவப்படாம கொஞ்சுவாங்களா? பாரு, பொண்ணுங்க விஷயத்துல
நானும் மரக்கட்டையும் ஒண்ணுதான். இங்க பூ பூக்க வச்சிடலான்னு கற்பனையில கூட நினைக்காத. நீ செய்யற ஒவ்வொரு முயற்சியும் உன் மேல வெறுப்ப மேலும் மேலும் வர வைக்குமே தவிர காதல வர வைக்காது. கொஞ்ச நஞ்சம் உன் மேல இருக்கிற மதிப்பையும் கெடுத்துக்காத. உனக்கு புருஷன் புள்ளைங்க குடும்பம்னு சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருந்தா நான் நிஜமா சொல்றேன், நான் கட்டின தாலிய கழட்டி வச்சுட்டு போய் நீ நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க. தயவு செஞ்சு அந்த வாழ்க்கையை என்கிட்ட எதிர்பார்க்காத. சாமி கயிறு வாயில இருந்து வர்றதுக்கு எல்லாமே பொய். ஐயோ, இனிமே சாமி கயிறு அது இதுன்னு வந்த தா. என்ன மீறி எந்த நல்லதையும் நீயே அமைச்சுக்க முடியாது. உனக்கு நல்லது நடக்கணும்னா அதுக்கு நான் மனசு வைக்கணும். ஆனா நான் மனசு வைக்க மாட்டேன். அவன் மனசுலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி சுத்தமா நீ கிடையாதுன்னு இப்ப தெரிஞ்சு போச்சா? என்ன அப்படியே மனசு கிடந்து அடிச்சுக்குதா? அதான் எனக்கு வேணும். துடிச்சு சாவடி. வா. இங்கே நிறுத்துங்க. சரிப்பா. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். வெயிட் பண்ணுறப்பா. வா. நகு, மல்லிக்கு ஃபோன் போடு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? சொன்னது செய். இல்லையா, பொண்ணு கொடுத்தவங்க நாம கொஞ்சம் வெக்கத்தை விட்டு இறங்கி தானே போகணும். இந்த பாரு, அவங்க நம்மளை சேர்க்கறதுக்கு விரும்பல. அப்படின்னா நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. நல்லா இருக்கே. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் தூக்கிட்டு வர சொன்ன? நாம இருக்க நிலைமைக்கு இந்த அனாமத்த செலவெல்லாம் எதுக்கு? ஒரு குடுக்கல் வாங்கல் இருந்தா இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். வாயை மூடுறியா? நான் சொன்னதை மட்டும் செய். ஃபோன் போட்டு மல்லிகை வர சொல்லு. புடி. ஹலோ அண்ணி. உன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறோம், வெளியே வா. ஏன் நீ வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நீ முதல்ல வெளியே வா மல்லி. குடு. மல்லி. அண்ணி, அண்ணே என்னாச்சு? ஏன் வெளியே நின்னு கூப்பிடுறீங்க? உள்ள வாங்க, முதல்ல உள்ள வாங்க. இல்லம்மா, உள்ள நாங்க வரலமா. ஏன்னு? ஏன் வீட்டுக்கு வர மாட்டீங்களா? உள்ள வரதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லம்மா. அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான். என்னன்னு இப்படி எல்லாம் பேசுற? உன் மேல எங்களுக்கு பாசம்னா இல்லாம இல்ல மல்லி. உன் மேல பாசம் இருக்கிறனால தான் நாங்க தேடி வந்திருக்கோம். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அன்னைக்கு நடந்ததை மனசுல வச்சுக்கிட்டு பேசாத. உள்ள வாண்ணே. அண்ணி சொல்லுங்க அண்ணி. உள்ள வந்து ஒரு வாய் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. விடு மல்லி, உங்க அண்ணன் சொல்லிதான் கூட்டு வந்தாரு. உள்ள ஒரு அம்மா இருக்கே. ஐயோ அம்மாடி, முன்னாடி இருந்த பெரியம்மாவே எவ்வளோ பரவாயில்ல. இந்த வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கே ஒரு அம்மா, ஐய என்ன ஆட்டம் ஆடுது. நாங்கெல்லாம் உள்ள வரல. சரி, அதை கொடு. இந்தா இத வாங்கிக்க. இது பிறந்த வீட்டு சீதனமா. இந்த அண்ணனால ஏதோ செய்ய முடிஞ்சது. உன் தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு எங்கனால எங்க தகுதிக்கு செய்ய முடிஞ்சது.
வாங்கிக்கம்மா. வாங்கிக்க மல்லி. நம்ம இருக்க நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? அவங்க தான் கேட்லயே நிக்க வச்சு துரத்துறாங்களே, எதுக்கு இந்த வீண் செலவுலாம் கேட்டேன். இல்லல, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமை, செஞ்சே ஆகணும்னு அங்க இங்கன்னு இருந்த எல்லா பணத்தையும் தேடி உருட்டி எடுத்து இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்தா வாங்கிக்க. இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு இதுவா முக்கியம். நீங்க வந்து நின்னு என்ன ஆசீர்வாதம் பண்றதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப கூட அந்த ஃபங்க்ஷன் நடக்குமோ என்னமோன்னு எனக்கு தெரியலன்னு. எனக்கு நினைச்சாலே பதட்டமா இருக்கு. ஆனா நீங்க இப்போ இத கொண்டு வந்து கொடுத்தது, இது நடந்துரும்னு கடவுளே என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்குன்னு. அப்படியெல்லாம் பேசாதம்மா. நாங்க வரலைனாலும் எங்க மனசு இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கோம். உனக்காக நாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருப்போம். எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்குமா? அண்ணன், உன் வாயால நல்லது நடக்கும்னு சொல்ற. நீ இல்லாம நல்லது எப்படி நடக்கும்? 1000 இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அவ பிறந்த வீட்டு சொந்தம் வந்து ஒரு நல்ல காரியத்துல கூட நிக்கிறது தானே சந்தோஷமான விஷயமே. எனக்கு உங்களை விட்டா வேற யாருன்னு இருக்கா? நீங்களும் வரமாட்டேன்னு இப்படி சொல்லிட்டு போறேங்கிறீங்களே. எதுக்கு மல்லி இவ்ளோ பேசுற? உனக்கு தான் உன் பெரியம்மா இருக்காங்களே. உன் புகுந்த வீடு மாதிரி இல்லைன்னாலும் அவங்க ஏதோ பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு பில்டப் கொடுக்க போய் தானே அவங்கள வீட்டுல சேர்த்துக்கிட்டீங்க. எங்க நிலைமை என்ன அப்படியா? அன்னாடங்காட்சியா தானே இருக்கும். எங்களை ரோட்ல நிக்க வச்சுதான் துரத்துவீங்க. அன்னைக்கு வந்து நின்னா விளக்கு மாத்தாலே அடிச்சு துரத்துனாலும் துரத்துவீங்க. ஏய் நாகு, என்ன பேசுற நீ? அவளே பாவம் நொந்து போயிருக்கா. அவ சூழ்நிலை தெரியாம நீயும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நொந்து போய் நிக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி யாரும் எந்த லாபத்தையும் அடைஞ்சிட முடியாது. முதல்ல நீ வாய மூடு. அதெல்லாம் அவன் நல்ல சூழ்நிலையில தான் இருக்கா. நாம தான் பக்கத்து போய் நிக்கிறோம். அவளுக்கு இறக்கப்படுற நிலைமையில ஆண்டவன் நம்மள ஒண்ணும் வைக்கலையே. தேவையில்லாம பேசாத. இத அவட்ட கொடு. மா, இத வாங்கிக்கமா. இந்தா, எவ்வளவு நேரம் தான் நான் வச்சுக்கிறது? புடி. முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இரு. எந்த குறையும் இல்லாம மகராசியா இருப்ப. இந்தா. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். நாங்க வரோமா? வாங்க. போலாம்ப்பா. போங்கண்ணே. பாத்தியா ரஞ்சி, தன்மான பிரபு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டாராம். ஆனா தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்சனத்தை எல்லாம் சிறப்பா செஞ்சுட்டு போயிடுவாராம். தட்ட பாரு. 4 பழம் வச்சு கொடுத்தா சீருன்னு எந்த ஊர்ல சொல்றாங்க? அப்படி என்ன சீர்தான் செஞ்சிருக்காங்கன்னு பாப்போமே. மாப்பிளைக்கு வேஷ்டி அது. ஏ ராஜிமா, போயும் போயும் இதையா மாமா கட்டுவாரு? இதெல்லாம் நம்ம வீட்டு வாட்ச்மேனுக்கு கூட நம்ம வாங்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு சீருன்னு வெக்கமே இல்லாம அதை வேற கொடுத்துட்டு போயிருக்கா அந்த ரோஷக்கார அண்ணன். இத ரோட்ல போறவங்க கிட்ட தானம் கொடுத்துட்டு வராம இவ்வளவு வெக்கமே இல்லாம தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிருக்கா பாரு. கன்றாவி கன்றாவி. ஆமா, இது எவ்வளவு தேரும்? சும்மா கொடுத்தா கூட இதை எவனும் வாங்க மாட்டான். என்ன ஒரு 300-400 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான். அப்போ நாம இத வச்சு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா செய்யக்கூடாது? என்ன செய்ய போற? ஒரு ஐடியா. ஏன் மாப் போட போறியா? ஷோ ராஜிமா, அதெல்லாம் இல்ல. வேஷ்டிய கிழிச்சு உள்ள போட போறேன்.
அவ்வளவுதான். வேற லெவல். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏய், இப்ப என்னடி காரியம் பண்ணாங்க? எங்க அண்ணன் எவ்வளவு ஆசையா தாலி பறிக்கிற ஃபங்க்ஷனுக்கு சீர் செஞ்சுட்டு போனாரு. அத போய் அழுக்கு தண்ணியில போட்டிருக்க. உனக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? உன்ன ஏய், என்னடி ஏன் முன்னாடி அவ கழுத்தை நெரிக்க வர? சவுண்ட வேற ஏத்தி பேசுற. அவ தப்பு பண்ணிருக்கா. அத கேளுங்க. நான் சும்மாலாம் அவகிட்ட சண்டைக்கு போல. என்னடி நியாயம் பேசுறியா? நியாயம்? ஏன் உங்க அண்ணி தான் பெருசா ரூல்ஸ் பேசுவாளே. தாலி பிரிக்கிறதுனா என்னன்னு தெரியாதா அவளுக்கு? உன்ன மாதிரி அண்ணன் காவடி தானே அவளும். 200-300 பேராத வேஷ்டி சட்டைய உன் ரோஷக்கார அண்ணன் வாசல்ல நின்னு அப்படி குடுத்துட்டு போயிருக்கான். என் தம்பி இத கட்டிடுவானா? இதுக்கு பேர் என்னடி? என்ன சொன்ன? சீரு. சீராடி இது? சீருனா என்னன்னு தெரியுமா உனக்கு? இத நாங்க இன்னும் வீட்டை விட்டு தூக்கி போடாம இருக்கோம்னு நினைச்சு பேசாம சந்தோஷப்பட்டுக்கோ. சவுண்ட் விடுற அப்படியே அடிச்சன்னு வச்சுக்கோ உன்னை. அது 200 ரூபாவோ இல்ல 300 ரூபாவோ எங்க அண்ணன் அவர் சக்திக்கு ஏத்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. அது எனக்கு பெருசுதான். இங்க பாரு, தாலி பிரிச்சு கோக்கறதுனா என்னன்னு பேசிக்காவாத அறிவு இருக்கா உனக்கு? இல்ல உன் குடும்பத்துக்காவது இருக்கா? மஞ்ச கயிறை கழட்டிட்டு தங்கத்துல தாலி செயின் போடணும். அதுதான் ஃபங்க்ஷனே. குண்டுமணி தங்கத்தை கண்ல காட்ட வக்கு இல்லாதவங்களுக்கு ரோஷம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது இல்ல? நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல உங்க அண்ணன் என்னத்தை கிழிச்சுற போறான்னு நானும் பார்க்க தானே போறேன். எங்க அண்ணனுக்கு தங்கத்துல போடுறதுக்கு இப்ப வசதி இல்லதாங்க. அதுக்காக அவர் வாங்கிட்டு வந்ததை இவ கிழிச்சு போடுவா. நான் ஏன்னு கேட்க கூடாதா? ஏய் மல்லி, எங்க மாமா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டாரு. இந்த மாதிரி துணிய நாங்க வீடு துடைக்க தான் யூஸ் பண்ணுவோம். அதான் அங்க போட்டேன். ரஞ்சிதா, நீ பேசுறத நிறுத்து. எனக்கு இப்ப வர்ற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவ? ஏதோ பெரிய இவ மாதிரி சொன்ன. நீங்க என்னதான் பண்ணாலும் இது ஏன் வீடுதான், நான் இங்கதான் இருப்பேன் அப்படி இப்படின்னு டயலாக்லாம் சொன்ன. டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன. இப்படிலாம் நாங்க செய்யதான் செய்வோம். உன்னால முடிஞ்சதை பார்த்து கொடி போடி. நாளைக்கு உங்க அண்ணன் இத்துணோண்டு தங்கம் கொண்டு வந்தாலும் அதையும் இப்படிதான் செய்வேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? ஏய், என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி அவன் மேல கை வைப்ப? அவ்வளவு திமிராய் போச்சுல உனக்கு. உன்ன விடுறி என்ன? அவளை அடிச்ச எனக்கு உங்களை அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? வயசுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்ன நடக்குதுங்க? ஏய், விடுறி. கொய்ய விடு, வலிக்குது, விடு. என்னாச்சுக்கா? ஐயோ விஜய், பாரு விஜய், இவள என் கையை எப்படி உடைக்கிறான்னு பாரு. நீ வீட்ல இல்லனா எப்படிலாம் அநியாயம் பண்றான்னு பாத்தியா? மல்லி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாரு விஜய், நீ மட்டும் வரலன்னா என் நேரத்துக்கு என் கையை உடைச்சிருப்பாடா. கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது. வயசுல பெரியவனு கூட பார்க்காம எப்படி புடிச்சு முறிக்கிருக்கான்னு பாருடா. என் அக்கா மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? இல்லங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. பேசுன
அவ்வளவுதான். இந்த விஷயத்துல பேசாமல இருக்க முடியாதுங்க. போச்சுடா போச்சு. உன்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு போயிட்டா பாரு. அவ்வளவுதான். இனிமே எங்க கதை அதோ கதிதான். ஆமா மாமா. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.